வெளியில் இருக்கிற அரசியல்வாதிகளை நீங்கள் நானும் மிக மோசமானவர்களை பார்ப்போம். அரசியல்வாதிகள் இருக்கிறதுல மோசமானவங்க எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க. நான் சொல்லுகிறேன், அவர்களை விட மோசமானவர்கள் நீங்களும் நானும். எப்படி சொல்றீங்க பிரதர்? அந்த அளவுக்கு சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். நீங்கள் நானும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்கிறோம். அவர்கள் எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? குருகுலத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அது ஒரு ஆத்துப்பள்ளி இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஆத்து மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதுல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நானும் சிபிஎஸ்இல உட்காந்துக்கிட்டு சின்ன விஷயத்துல தவறினால் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து இப்படித்தான் சொல்லுவார். இந்த விஷயத்த நானு அமெரிக்கால இருக்கிற ட்ரம்ப்கிட்ட பேசி இருந்தா, ரஷ்யாவின் பிரதமர் புதின்கிட்ட பேசி இருந்தா, அவர் எப்பயோ திருந்தி இருப்பாரு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எப்பொழுதுமே அடுத்தவர்களை நீங்கள் வேறு விதமாய் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அவங்கள நம்மோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்களை விட நாங்கள் பரவாயில்லை. ஆண்டவர் அப்படி கம்பேர் பண்ணல. நம்ம இடத்துல அதிகமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க லைஃப்ல ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிறார். ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறார், கண்ணியத்தை எதிர்பார்க்கிறார், கற்பை எதிர்பார்க்கிறார். அதை கேள்வி கேட்கிறார். சபை அதை கற்றுத் தருகிறது. கடைசி காலத்துல ஆண்டவர் மனம் திரும்ப சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை என்னிடத்துல கேட்கிறார். இதை நான் உன்னிடத்துல பேசுகிறேன். இதை நான் வெளியில போய் பேசியிருந்தா அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க. தீரு சீதோனிடத்துல பேசி இருந்த அவங்க இரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து இருப்பாங்க. நினிவே பட்டணத்தார் அப்படித்தான் உட்கார்ந்தாங்க. ஒரே பிரசங்கம், ஆடு மாடு முதற்கொண்டு உபவாசம் பண்ணி உட்காந்துட்டாங்க. இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற இந்த சத்தியம் வெளியே கிடைத்தால் ஒருவேளை அவங்க அபரிமிதமாய் மாறுவார்களோ என்னமோ நமக்கு தெரியவில்லை. சோ நாம ஒழுக்கத்தை நம்ம தலைமுறையினருக்கு நாம கொண்டு போய் சேர்ப்போம்.